ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டா சிட்டா பதிவேடு எஃப்எம்பி இந்த மூணையுமே எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். eservices.tngovernment.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நிலம் சம்மந்தப்பட்ட பல்வேறு சேவைகளை நீங்களே வந்து பண்ணிக்கலாங்க. அதாவது உடைய சிட்டா காப்பி டவுன்லோட் பண்ணுறது, எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறது, ரெஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணுறது, பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறது, நத்தம்கான சிட்டாவை டவுன்லோட் பண்ணுறது, எல்லாத்தையுமே நிறையா சர்வீஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு சார்பில் ரீசெண்டாக 2 புதிய சேவையை லான்ச் பண்ணியிருந்தாங்க. முதல் சேவை என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கான பட்டா சிட்டா காப்பி, புலப்படம், எஃப்எம்பி இந்த மூணுமே வந்து ஒரே இதுவாக ஒருங்கிணைத்து ஒரு நில ஆவணமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி புதிய வசதியை கொண்டு வந்தாங்க. இது மொதல் அப்டேட்டுங்க. இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, உங்களுடைய 2016க்கு அப்புறம் ஒரு சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா அது யார் யார் கிட்டலாம் அந்த சர்வே நம்பர் வந்து யார் யாரெல்லாம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, யார் யார்கிட்ட போயிருக்கு, அதுக்கான ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் நிலத்துக்கான பட்டா சிட்டா காப்பி, எஃப்எம்பி, அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் மூணுத்தையுமே ஒரேடியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தனித்தனியாக வேணாலும் நீங்கள் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்போதைக்கு பட்டா சிட்டா தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எஃப்எம்பி தனியாக வேணாலும் நீங்கள் எஃப்எம்பி தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பதிவேடு தனியாக வேணாலும் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு மூணுமே தனியாக வேணாலும் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணலாம். இல்லை எனக்கு மூணுமே ஒன்றா வேணும் அப்படின்னாலும் புதிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒருங்கிணைந்த நில ஆவணம்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க. உங்கள் தாலுக், அதாவது உங்கள் கிட்ட லேண்ட் எங்கே இருக்கோ, உங்களுக்கான நிலம் எங்கே இருக்கோ அதுக்கான டிஸ்ட்ரிக், அதுக்கான தாலுக் கொடுத்துட்டு கிராமம், உங்கள் நிலம் வந்து எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராமம் எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து செலெக்ஷன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் நிலத்தோட சர்வே நம்பர் என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்கள். இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்தில் உங்களால் பட்டா நம்பர் கொடுக்க முடியாது, ஒன்லி சர்வே நம்பர் தான் கொடுக்க முடியும். இதில் போயிட்டு நீங்கள் சப்டிவிஷன் நம்பர் எதுவோ, உங்கள் சப்டிவிஷன் நம்பர் எது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கடவுள் சொல்லை பெற அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகுங்க. உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஓடிபியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம். பதிவு பண்ண மொபைல் நம்பர்னு தெரியாது, எந்த மொபைல் நம்பர் வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஓடிபி கொடுத்துக்கலாங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம் வந்து பார்த்தா வந்துருச்சுங்க. இதில் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதிவேடு, உங்களுக்கான ரெஜிஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஸோ புதிய நம்பர் என்ன, பழைய சர்வே நம்பர் என்ன, இது வந்து எந்தமான ரைத்துவாரி மனையாக இருக்குது, வகைப்பாடு நஞ்சியா புஞ்சியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மண்ணுடைய தரம் என்ன அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான பட்டா நம்பர் என்ன, அந்த இது யார் பேரில் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டா மற்றும் புலப்படம், இதான் சிட்டா. அந்த சிட்டா வந்து யார் பெயரில் இருக்குது, ஸோ அவங்க உறவினர் பெயர் என்ன எல்லாமே கொடுத்துட்டாங்க. புலப்படம் வந்து பார்த்தா சின்னதாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எஃப்எம்பி காப்பி, இந்த நிலத்தோட எஃப்எம்பி காப்பி. அதேமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணதால் இதுக்கு மேனுவலாக எந்த ஒரு சிக்னேச்சருமே தேவையில்லை அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நிலத்துக்கு சிட்டா, எஃப்எம்பி, அதாவது சிட்டா, எஃப்எம்பி, ரெஜிஸ்டர் மூணுமே வந்து ஒரே ஆவணமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான புதிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்குது. அதேமாரி நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணணும், எனக்கு தனியாக சிட்டா வேணும் அப்படின்னு அது ஒருக்கு பாருங்கள். பட்டா சிட்டா புலப்படங்களை பார்வையிட ஊரகமா நத்தமா, ஸோ நத்தத்துக்கும் நீங்கள் தனியாக உங்களுக்கு உங்களுடைய லேண்டுக்கு நத்தம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நத்தம் பட்டா சிட்டா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஊரகம்னா ஊரகம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் மேனுவலாக எனக்கு வெறும் சிட்டா மட்டும் வேணுன்றவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, அதுக்கப்புறம் தாலுக் கேட்டிருக்காங்க, தாலுக் என்ன, உங்கள் நிலம் எந்த கிராமத்தில் இருக்குன்னு சைட் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்கள் பட்டா நம்பரை வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். சிட்டா முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பட்டா நம்பர் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பட்டா நம்பரில் எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுங்க.
இல்லை உங்களுக்கு சர்வே நம்பரை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கான அந்த சிட்டா காப்பியும் எஃப்எம்பி மட்டும்தான் உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் நேம் வச்சு சர்ச் பண்ணுறீங்க, என்னோட பட்டா நம்பரும் எனக்கு தெரியல, சர்வே நம்பரும் தெரியல அப்படின்றவங்க உங்களுடைய சிட்டாவில் என்ன பெயர் இருக்கோ அந்த பெயரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பெயரில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே ஓப்பன் ஆகும். ஒன் பேராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பட்டா நம்பரை வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பட்டா நம்பரோட எல்லா சர்வே நம்பருமே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி சிட்டாவாக வந்துடும். இல்லை வெறும் சர்வே நம்பர் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்றவங்க அந்த சர்வே நம்பருக்கான சிட்டா மற்றும் எஃப்எம்பி தான் வருங்க. அதனால் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நில வகை ஊரகமா நத்தமா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நத்தம்னா நத்தம் சைட் பண்ணுங்க, ஊரகம்னா ஊரகம் சைட் பண்ணிட்டு பட்டா நம்பர் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கடவுச்சொல்லை பெற அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அகைன் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்குங்க. உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை திரும்ப நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஒவ்வொரு தடவை நீங்கள் ட்ரை பண்ண சொல்லியும் நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமர்ப்பின்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சிட்டா காப்பி தனியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள் ஒரு சிட்டா அதாவது பட்டா நம்பரை வச்சு அந்த பட்டா நம்பர் 2 சர்வே நம்பர் இருக்குது, 2 சர்வே நம்பருமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டா நம்பரில் உள்ள முழுமையான சர்வே நம்பர் எடுக்கணும் அப்படின்னா வெறும் இந்த சிட்டா பட்டா ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுவே உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வெறும் சர்வே நம்பரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து பாருங்கள் ஸோ புலையன் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சர்வே நம்பரை கொடுக்குறீங்களோ அந்த சர்வே நம்பருக்கான முழு சிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். இதுவே நீங்கள் பட்டா நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பட்டா நம்பரில் எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் சரி எல்லா சர்வே நம்பருமே நீங்கள் முழு சிட்டாவாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்வே நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா வெறும் அந்த சர்வே நம்பருக்கான சிட்டா மட்டும் ஓப்பன் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சர்வே நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சிட்டா மற்றும் எஃப்எம்பி ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் சிட்டா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒருக்கு பாருங்கள், புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகமா நத்தமா அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு உங்களுடைய மாவட்டம் கேட்டிருக்காங்க, என்ன டிஸ்ட்ரிக் உங்கள் நிலமோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு தாலுக் கேட்டிருக்காங்க அதை கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்டை சைட் பண்ணிட்டு ஸோ சர்வே நம்பர் உங்கள் சர்வே நம்பர் என்ன, அதுக்கப்புறம் எந்த சப்டிவிஷன் நம்பர் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மென்ஷன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான எஃப்எம்பி காப்பி வந்து ஓப்பன் ஆகிடுங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள் ஸோ உங்களுடைய இடம் எங்கே இருக்குது, எந்த எஃப்எம்பி மேப்பில் இருக்குன்றத நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கு மட்டும்தான் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் ஒவ்வொரு எஃப்எம்பி உங்களுக்கு தனியாக தான் வந்து வருது. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் தனியாக வந்து எடுத்துக்கலாம். அதேமாரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏர் ரெஜிஸ்டர் உங்களுக்கான அந்த பதிவேடு நீங்கள் செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. பதிவேடுகளை பார்வையிட இதில் போயிட்டு ஊரகமா நத்தமா அப்படின்னு நீங்கள் சைட் பண்ணிவிட்டு மாவட்டம் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை சைட் பண்ணிவிட்டு தாலுக் கேட்டிருக்காங்க உங்கள் தாலுக் என்ட்ரு பண்ணிவிட்டு கிராமம் எதுவோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு நிலவகை ஊரகமா நத்தமா அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் என்ன அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவேடு வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பதிவேடு ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இதில் உங்கள் சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, பழைய சர்வே நம்பர் என்ன, ஸோ எந்த மாதிரி நில வகை இருக்குது, நஞ்சையா புஞ்சையா, மண் தரம் என்ன எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணியும் ஒருங்கிணைந்த நில ஆவணமாக பட்டா சிட்டா சர்வே நம்பர் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவண வசதியும் கொண்டு வந்திருக்காங்க. தனியாக வேணாலும் பட்டா சிட்டா காப்பி பதிவேடு எஃப்எம்பி எல்லாமே தனியாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி நத்தமாக இருக்குது அப்படின்னா நத்தத்துக்கு நீங்கள் சிட்டா டவுன்லோட் பண்ணலாம், பதிவேடு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்தி பாருங்கள். அதேமாரி பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்திங்க அப்படின்னா தமிழ்நிலம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் நீங்களே அப்ளை பண்ணலாங்க. பட்டா ட்ரான்ஸ்ஃபர்லையும் நிறையா புதிய வசதிகள்லாம் இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.